அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு பாருன்னு ஊரே சொல்லுச்சு. இந்த விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ண அதுதான் ஒரே காரணம். தைரியமா ஊர்ல எல்லார்கிட்டையும் சொன்னாலும் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள பயமாவே இருந்துச்சுமா. கடைசியில எது நடந்துடவே கூடாதுன்னு நினைச்சனோ அதான் நடக்குது. நீயும் நாளைக்கு ஒரு சொல்ற. எதுவுமே வேணும்னு செய்யணும். ஐயோ, நான் உன்ன ஒண்ணுமே சொல்லலமா. இந்த வீட்டோட ராசி எப்படி வேலை பார்க்குதுன்னு யோசிக்கிறேன். வாசல்ல ஊரே ஒண்ணு கூட நிக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் உங்களை சந்தோஷமா வாழ்த்துறதுக்கு வந்தாங்கன்னு நினைச்சியாமா? கிடையாது. இந்த வீட்டுல எப்படிடா நல்லது நடக்கும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. அது எப்படி கெட்டு போகுதுன்னு பாக்கலாம்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. லேட் ஆகுது இல்ல, இப்பவே அந்த மூட்ல தான் உட்காந்துருப்பாங்க. இப்ப ரிசப்ஷன் நடக்காதுல்ல, கொண்டாடுவாங்க பாரு. உனக்கு இங்க இருந்தாலும் அந்த சத்தம் கேட்கும். நீ வரும்போது என் தம்பிக்கு பட்டாசு வெடிச்சாங்களே, அதை விட பெருசா கேட்கும். சாரி. இருக்குமா, இதுல உன் தப்பு எதுவுமே இல்லமா. எல்லாம் இந்த வீட்டோட ராசி. என்ன, ஏற்கனவே 2 பொண்ணுங்க போயிட்டாங்க, இப்ப 3ஆவதா நீ. இனிமே அவங்க சந்தோஷமா இந்த வீட்டை பத்தி பேசுவாங்க. நிரந்தரமா இனி இந்த வீட்டுக்கு அந்த பேர் அப்படியே நின்னுடும். அதுக்குன்னு சத்தியமா நான் உன்ன தப்பு சொல்லல. எனக்கு இப்போ என் 3 தம்பிங்களை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்ன, இந்த கல்யாணம் நடந்தாலாவது இந்த வீட்டோட பேர் மாறிடும், இவனுங்க தலையெழுத்தெல்லாம் மாறிடும்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா நிலைமை இப்போ இன்னும் மோசமாக போகுது. அது ஒண்ணுதான் எனக்கு வருத்தமே. சாரிண்ண, உங்ககிட்ட இதெல்லாம் முன்னாடியே சொல்லிருக்கணும். சாரிண்ண, என்ன மன்னிச்சிருங்க. சொல்ல சாரிண்ண, சொல்ல ப்ளீஸ். சாரிண்ண, சாரிண்ண. பரவாயில்லடா சொல்ல. சாரிமா, நாங்க உன் நிலைமை தெரியாம உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டோம். நான் போய் சொல்லிடுறேன், இதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னு நான் சொல்லிடுறேம்மா. சாரி. சொல்ல விடா, நமக்கு இதெல்லாம் புதுசா என்ன? நம்ம இன்னும் அவங்களை காக்க வைக்கிறது சரியில்லைன்னா